பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2024 ஜூலை மாதம் 11 வியாழக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நேற்று முழுவதாக நம்மை பாதுகாத்த கர்த்தருடைய கிருபையை நினைத்து கொண்ட கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. நினைத்து பாருங்கள், எவ்வளவு அதிசயகரமான விதத்தில் கர்த்தர் நம்மளை நடத்தின, கர்த்தர் காப்பாற்றின விதங்களை நினைத்து கொண்ட எல்லா தீங்குகளிலிருந்தும் எல்லா நோய்களிலிருந்து காப்பாற்றின கர்த்தருடைய கிருபைக்காக மகிழ்ச்சியோட கர்த்தரை ஆராதிப்போமா, துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. நன்றியோட சோத்திரம், நன்றியோட சோத்திரம். நேற்று ராத்திரியில் நல்ல தூக்கத்தை தந்த கர்த்தருடைய கிருபைக்காக நாம் தேவனை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. சந்தோஷத்தோட கர்த்தரை நாம் ஆராதிப்போமா. ஹalleluya. கர்த்தர் நம்மளை பாதுகாத்த கிருபைக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. சோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா. ஆரோக்கியமாக பலத்தோடு என்ற காலை வேளையில் எங்களை எழுப்பதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா. நாங்கள் எழும்பினது கர்த்தருடைய கிருபை ஆண்டவரே, நாங்கள் தூங்கினதும் கர்த்தருடைய கிருபை அப்பா. உமக்கு நன்றி. எங்களை எழுப்பணும் வல்லமைக்காக சோத்திரம் ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா, சோத்திரம். இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக நம்ம வெற்றி சிறக்க பண்ணி நடத்த போற கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா, ஸ்தோத்திரிப்போமா. சோத்திரம். கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தருடைய கிருபைக்காக நாம் ஸ்தோத்திரிப்போமா. சோத்திரம் சோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோட சோத்திர ஆண்டவரே, நன்றியோட சோத்திரப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நாங்களுமே துதிக்கிறப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நன்றியோட சோத்திரம். இன்று காலை வேளையிலும் எங்களை கரம்பிடித்து நடத்த போற கிருபைக்காக நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஹalleluya. 33ஆம் சங்கீதம் 1வது வசனம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு உத்தமம். அவன் சுர மண்டலத்தினால் கர்த்தரையை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரே கீர்த்தனம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களே நேர்த்தியாய் வாசியுங்கள். அதோட 12வது வசனம். கர்த்தரே தங்களுக்கு அவன் தெய்வமாக்க கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஸ்தோத்திரம். நாம் சேர்ந்து ஜெபிப்போமா, கண்களை மூடுவோமா, ஐக்கியமா நாம் ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம். ஹalleluya. யாரும் அசால்ட்டா இருக்கக்கூடாது, எல்லாரும் ஆமென். ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஐக்கியமா நாம் ஜெபிப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு மனமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்று காலை வேளையில் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். வேளைக்கிழமை அப்பா ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஒரு மனமாய் ஒவ்வொரு வாழ்க்கையில் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களுக்கும் இன்றைய தினம் ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஆமென். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. மெசேஜ் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுடையும் கர்த்தருடைய மகத்துவம் வெளிப்படட்டும். கர்த்தருடைய க்ளோரி மேனிஃபெஸ்ட் ஆகட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய மகத்துவம் வெளிப்படட்டும். பிசினஸ்கள் மேல் கர்த்தருடைய க்ளோரி மேனிஃபெஸ்ட் ஆகட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்யும், தேவைகள் சந்திக்கப்படும். ஒவ்வொரு மக்களுக்காகவும் கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. வழிகளை திறந்து கொடுத்த ஆசீர்வதியும் ஆண்டவருடைய ஆமென். பெரிய சமாதானத்தை, மிகுந்த சமாதானத்தை அனுபவிக்கும்படியாக கர்த்தர் கிருபையை செய்யும். நோய்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். நோய் இருக்கிற பகுதிகளில் உடைய கரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மக்கள் கரம் வைத்திருக்கிற அந்த இடத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் வியாதிகளும் இப்போது குணமாகட்டும் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடந்திருக்கிற கிருபைக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. முட்டுவலி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது குணமாகட்டும். தேய்மானங்கள் குணமாகட்டும். ஃப்ளூயிடோட குறைவுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது குணமாகட்டும் ஆண்டவரே. அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உலகமெம்பாடும் ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு போதகருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும், தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. அநேக ஊழியக்காரங்கள் எழும்பட்டும், பெரிய எழுப்புதலுக்கு காரணமாக
மாறட்டும். நாளை நடக்க போற மிடில் நடக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளின் ஆராதனைக்காக நன்றி. எங்கள் திருச்சபையின் ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஜெபத்தை கேட்ட கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். விசேஷித்து நாளை நடக்க போற திருச்சபையின் ஆராதனைக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். இன்று காலை வேளையில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் வசன வேத பகுதிக்கு முன்பாக நான் கடந்து வருவோம். 6ஆம் அதிகாரம் அதோட 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழும்போது எந்த காரியத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதையே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்துக்குரியதா இருக்கிற காரியங்களுக்கா இல்லவா நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறீங்களா? இதே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழும்போது இந்த உலகத்துக்கு அல்ல, நாம் தேவனுடைய காரியங்களுக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி நாம் தேடுகிறவர்களா மாறட்டும். அப்பொழுது ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென், இவைகள் எல்லாம் ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடுகிறவர்களா மாறணும். ஸ்தோத்திரம். நீங்கள் தேவ திருச்சபைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். வேத வசனத்தை வாசிக்கிற காரியத்தில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆராதனைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஜெபத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்படி நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாம். முதலாவது அதுதான் நீங்கள் தேடணும். முதலாவது அந்த காரியம் தான் நீங்கள் செய்யணும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், நேத்து பிரசங்கிக்கும் போது மீட்டிங்ல சொன்ன மாதிரி, ஹல்லேலூயா, இப்போ ஞாயிற்றுக்கிழமை இல்ல இங்க ஜெபம் இருக்கிற நாள்ல ஒரு கிரக பிரவேசனம் இல்ல ஒரு திருமணம் ஏதோ ஒண்ணு வந்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு கடந்து போகும்? அந்த கிரக பிரவேசத்துக்கு கடந்து போகுமா? இல்லையா அந்த திருமணத்துக்கு கடந்து போகுமா? இல்லையா நீங்கள் தேவராஜ்யத்தில் இல்லைங்கள் திருச்சபைக்கு ஜெபத்துக்கு போகுமா? அதுதான் நீங்கள் யோசிக்க வேண்டியது. நீங்கள் திருமணத்துக்கு போனால் நீங்கள் கிரக பிரவேசத்துக்கு போனா அதுக்கு அர்த்தம் இந்த உலகத்துக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு போகாமல் நீங்கள் ஜெபத்துக்கு போனீங்கன்னா அது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிற மாதிரி இருக்கும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியத்தைக்காலும் அதிகமாய் முதலாவது நீங்கள் யாருக்கு? தேவனுடைய ராஜ்யத்துக்கு, கர்த்தருக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதே நீங்கள் தேடுகிறவர்களா மாறட்டும். அதுக்கு நீங்கள் பின்பற்றுகிறவர்களா மாறட்டும். அப்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அதனாலதான் வேதம் சொன்னது, எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை ஹல்லேலூயா ருசிப்போம் என்று சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்கள். கர்த்தரே தேடுகிறவர்களுக்கு இதெல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் டிவியை பார்க்கிறதே அதிகமாய் நீங்கள் குடும்ப ஜெபத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். ஒரு சிலர் ஹல்லேலூயா கிரிக்கெட் இருக்கும் போது ஏதோ ஒரு ஹல்லேலூயா முக்கியமான காரியங்கள் டிவியில நடக்கும் போது அது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் ஜெபிக்கிற மாதிரி ஒரு சிலர் இருக்கிறார். ஆனா நீங்க அப்படி செய்யக்கூடாது. சரியா? நீங்கள் முதல்ல ஒரு ஜெபத்துக்கு ஒரு டைம் இருக்கணும். அது என்ன வந்தாலும் நீங்கள் அந்த டைமுக்கு நீங்கள் ஜெபித்திருக்கணும். அந்த மற்ற ஏதாவது அது எல்லாத்தையும் மாட்டி வைத்து நீங்கள் ஜெபத்துக்கு நீங்கள் முக்கிய ஸ்தானத்தை கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். வாட்ஸ்அப் இல்ல ஃபேஸ்புக், சோசியல் மீடியா இதுல எல்லாம் நீங்கள் நேரத்தை வீணாக்காமல் நீங்கள் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஜெபத்தோட சமயத்தை, ஆராதனுடைய சமயத்தை அது கர்த்தருக்கு கொடுத்து அதிலே நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் ஜெபித்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் வெளிப்படும், நம்ம எல்லைகள் விரிவாகும், நாம் ஒரு மகத்தமா மாறும். We are blessed, we are really blessed, we are permanently blessed and highly favored. God bless you, God bless you, God bless you. Amen.